அக்வா பிளானட் ஸ்ரீலங்கா 2025 என்கின்ற பாரிய கண்காட்சி, அதாவது மீன்பிடி துறை தொடர்பாகவும் மீன் வளங்கள் தொடர்பாகவும் உலக நாடுகளோடு இணைந்து கொண்ட உலக தரத்திலான ஒரு கண்காட்சியை நாங்கள் நடாத்துவதற்கு, அதாவது எல்லோருக்குமே தெரிந்த லோட்டஸ் டவரில் அண்மித்திருக்கின்ற காணியில் தான் இந்த இடத்தில் இருக்கின்றது. மொத்தமாக ஏற்றுமதியின், அதாவது கடல் தொழில் சம்பந்தப்பட்ட மீன்பிடி துறையில் சம்பந்தப்பட்ட உற்பத்திகளில் 285 மில்லியன் ரூபாய் தான் எங்களுக்கு வருமானமாக கிடைத்தது, ஏற்றுமதி வருமானமாக. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வருடம் எல்லா வகையிலும் மிகவும் அதிகமான, இதுநாள் வரைக்கும் இலங்கையில் காணப்படாத அதிகளவான ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், வேறு எதுவுமல்ல. அந்த அளவுக்கு இந்த எங்களுடைய மீன்பிடி துறையை கொண்டு செல்ல போகின்ற போது அவைகளை நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு இந்த மீன்பிடி துறை சம்பந்தமாக அல்லது இவைகள் தொடர்பாக மக்களுக்கு நல்ல தெளிவினை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அப்போ அந்த தெளிவினை ஏற்படுத்தும் முகமாகவே இந்த அக்வா பிளானட் 2025 காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் அதற்காகவே நாங்கள் இந்த வருடம் உலக மீனவர் தினத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு பயன்படுத்தி எங்களுடைய மீன் வளங்கள் தொடர்பாக ஒரு அறிவுறுத்தலை பெற்றுக் கொடுப்பதற்கும், அதே போன்று இந்த துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இது சம்பந்தமாக எங்களுடைய துறை சம்பந்தமாக ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும், அது மாத்திரமல்ல, இதனால் வரைக்கும் இவ்வாறான ஒரு கடல் தொழில் அல்லது மீன்பிடி துறை சம்பந்தப்பட்ட கண்காட்சிகள் சர்வதேச தரத்திலாக நடைபெற்றிருக்குமே தவிர அது சாதாரண மக்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஆனால் இம்முறை நாங்கள் சாதாரண மக்களையும் கலந்து கொள்ளக்கூடியதாக, சாதாரண தொழில் முனைவோர்களையும் கலந்து கொள்ளக்கூடியதாக, அதே போன்று யாரும் வந்து பார்க்கக்கூடியதாக, அதே போன்று பாடசாலை பிள்ளைகள் அனைவரும் இதை பார்ப்பதற்கு நாளைக்கு இதைவிட நல்ல ஒரு படைப்பாற்றலை கொண்ட எங்களுடைய கடல் தொழிலை மேம்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு துறையாக இது மாற்றமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த எதிர்வரும் 21, 22, 23 திகதிகள் இடம்பெறுகின்ற இந்த கண்காட்சி என்பது, அதன் பிறகு நாங்கள் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு கண்காட்சியை நடத்தலாம் என்றும் கூட நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதற்காக இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகள் மீது கலந்து கொள்ள இருக்கின்றது. அந்த வகையில் நான் முதலில் குறிப்பிட்ட போது நவம்பர் மாதம் 21, 22, 23 நவம்பர் 21, 22, 23 திகதிகளில் இந்த கண்காட்சி லோட்டஸ் டவரில் இடம்பெற இருக்கின்றது. அதனுடைய பிரதானமான நோக்கமாக இருப்பது வேறு எதுவுமில்லை, வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அவ்வாறு கட்டியெழுப்புகின்ற போது எங்களுடைய நிலப்பரப்பை விட 8 மடங்கு அதிகமான நீர்ப்பரப்பை கொண்ட கடல் பரப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த கடல் பரப்பை இதனால் வரும் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றதை தவிர கயவர்களால் கயமைத்தனமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதை தவிர அதுகள் இருக்கின்ற வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி எமது நாட்டுக்கோ எமது மக்களுக்கோ அல்லது உலகத்திற்கோ நல்ல பெயரை எடுப்பதற்கு பதிலாக அதை நாசம் செய்தவர்களாகவே காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற விஷயமாக இன்றைக்கு நாங்கள் அந்த நிலைமையில் இருக்கின்ற எமது நாட்டை, எமது கடல் வளத்தை நல்ல துறையை நோக்கி, நல்ல திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த ஆரம்ப கட்ட வேலைகளின் ஒரு கட்டமாகவே எதிர்வரும் நவம்பர் மாதம் 21, 22, 23 திகதிகளில் இடம்பெற இருக்கின்ற அக்வா பிளானட்
ஸ்ரீலங்கா 2025 என்கின்ற இந்த கண்காட்சிக்கான வேலை திட்டம். அந்த கண்காட்சிக்கான வேலை திட்டத்தில் அனைவரும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சிங்களவர் தமிழர் முஸ்லிம் என்று பாராது அனைவருக்குமான கடல் பரப்பு, எங்கள் அனைவருடைய கடல், அனைவருடைய கடல் வளங்கள், அனைவருடைய குளங்கள், அனைவருடைய வாவிகள், அவ்வாவிகள் இருக்கின்ற மீன்களா அனைத்தையும் இவ்விடத்தில் கண்காட்சியாக காட்சிப்படுத்தக்கூடியதற்கான உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். அவைகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தி எமது நாட்டில் இருக்கின்ற இந்த துறையை வளர்த்தெடுப்பதற்கான செயற்பாடுகளை விசேடமாக ஊடகங்கள் வாயிலாக பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.